என்ன சொல்லுவாங்கன்னா, வாய் வயிறுமா இருக்கேன், ஸ்வீட்டாக சாப்பிட்றேன், ஸ்வீட் சாப்பிட குழந்தைக்கு ஆகாதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கான்னு சொல்கிறேன், சாப்பிட்றேன் தப்பு இல்லை, இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்கான்னு சொல்கிறேன். ஒரு பாட்டி பாருங்க, மாசமாக இருக்கிறவங்க வந்து ஸ்வீட் சாப்பிடாத, பிள்ளைக்கு ஆகாது அப்படின்னா உடனே சாப்பிட மாட்டாங்க. பிள்ளைக்கு ஆகாதுன்னு சொன்னோம்னா உடனே சாப்பிட மாட்டாங்க. அதே சமயத்தில் வேப்பண்ணியை கொடுத்துட்டு நம்ம அந்த வேப்பண்ணியை சாப்பிடும், உங்கள் பிள்ளைக்கு ரொம்ப நல்லதுன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக குடிப்பாங்க. வேப்பண்ணி யாராவது இன்ட்ரெஸ்ட்டாக குடிப்பாங்க, பிள்ளைக்கு ஆகும்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக குடிப்பாங்க. அதான் அந்த தாய்மொழியோட புனிதம்னு சொல்லுவோம். தமிழ்நாட்டு தாய்மார்கள் அந்த மாதிரி வேறு ஒன்றும் வேணாங்க. சிஸ்டருக்கு கைக்கு வந்தவங்க இருக்குது, ரொம்ப சட்டைக்கார ரொம்ப சட்டை. அம்மா என்ன செய்கிறாங்க, நல்லா குளிப்பாட்டி விட்டு சீனி சிக்கி அரிசி விட்டு புது ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு முன்னெல்லாம் பார்த்து நல்லா ரசிப்பாங்க. ஆனால் பாருங்க, அம்மா கண்ணை கொஞ்ச நேரத்தில் ஏமாத்திட்டு ஓடிப்போம், வெளியே ஓடி போய் சின்ன போயிட போய் வேண்டு சேரு சிலது எல்லாம் மேலே அள்ளி பூசிட்டு ட்ரெஸ் எல்லாம் பழகிட்டு அசிங்கமாக வரும். அதை பார்ப்பாங்க, என்னங்கடா அது இப்போதான் குளிப்பாட்டிட்டு புது ட்ரெஸ் போட்டுவிட்டு அதுக்குள்ளே அழுக்காக்கி விட்டுச்சு, அது வேறு ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. வான்னு சொல்லி ஒரு ட்ரெஸ்ஸையும் காட்டி விட்டு இன்னொருக்கு குளிப்பாட்டி விட்டு வேற ஒரு புது ட்ரெஸ்ஸை போட்டு அழகு பார்ப்பாங்க. அதுபோல் நம்மளை சின்ன பிள்ளை மாதிரி விவரமே தெரியாமல் சேர் அள்ளி பூசிக்கிற வியாதி நம்ம தான் வாங்கிக்கலாம். சின்ன பிள்ளை சேர் அள்ளி பூசிக்கிற மாதிரி நம்மளும் விவரமே இல்லாமல் வியாதி நம்ம தான் வாங்கிக்கலாம். என்னதான் நீங்கள் வியாதியை வாங்கிட்டாலும் அள்ளி பூசிட்டாலும் இந்த சர்வாங்காசனத்தை நீங்கள் பண்ணீங்கன்னா எப்படி அந்த தாய் வந்து உங்கள் உடம்பு புதுசாக மாற்றி அழகு பார்க்குறோம். அப்புறம் எவ்வளோ பெரிய வியாதி இருந்தாலும் சரி தான் உங்கள் உடம்பு புது உடம்பை மாற்றி அழகு பார்க்கணும் அந்த தாயை போல. அதனால் சர்வாங்காசனம் வந்து ஒரு தாய்மை போல புனிதமான இதான் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இளமை, அழகு, மரண பயம், சுக ஆரோக்கிய பாதிப்பு. சார் நாளைய நீங்கள் விரும்பாதவங்க யாருமே கிடையாது. இளமை பற்றி கேட்குறாருந்தா இந்த அவரை மாதிரி குஞ்சு வயசுக்காரர் கேட்டால் தெரியாது. குஞ்சு வயசுக்காரர் கேட்டால் இளமை பற்றிலாம் தெரியாது. 60 வயசு 70 வயசுக்கு மேலே முதுமை நோக்கி போகிறவங்க கேட்டால் தான் ஐயோ இளமையிலேருந்து முதுமை நோக்கி போகிறீங்க அப்படி அழுவாங்க. அவங்களாம் பாருங்க, திருப்பி இளமை அடைகிறதுக்கு குறுக்கு வழி தான் கையாளுவாங்க. என்ன அப்படின்னா 100 ரூபாய்க்கு தான் சட்டத்தில் எடுப்பாங்க, ஆனால் 200 ரூபா கொடுத்து தப்பாங்க. சின்ன பையன் மாதிரி கிச்சு நல்லா கரெக்டாகிட்டியா அப்படின்னா ட்ரெஸ்ஸு. இன்னும் பெண்கள்லாம் மேக்கப் சாதனம் இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் இந்த சர்வகாசாரத்தை பண்ணீங்கன்னா என்றும் இளமையாக இருக்கலாம். சார் ஒரு மனுஷனுக்கு பாருங்க, எதை ஒன்றாலும் திருப்பி நீங்கள் அடைஞ்சிடலாம். திருப்பி அடைய முடியாத ஒன்று எது அப்படின்னா இந்த இளமை தான். இளமை தான் திருப்பி யாருக்கும் அடைய முடியாது. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் இந்த சர்வாங்காசனம் ஒரே ஒரு பயிற்சி மட்டும் நீங்கள் பண்ணால் போகலாம், இளமை நீங்கள் திருப்பி அடையலாம். அதை சித்திரை என்ன எழுதுவாங்கன்னா கிழவனும் குமரனாமும் விந்தை பண்ணலாம். அடுத்த கிழவனும் குமரனும் விந்தை பண்ணலாம். அதனால் உடல் மனம் என்றும் இளமையாக இருக்கும். இப்போ சாதாரண பார்த்து ஒரு உதாரணம் சொன்ன ஒரு 50 வயசு ஆச்சு அப்படின்னா இந்த சர்வாங்காசம் விடாமல் செஞ்சாருன்னா ஒரு 2 மாதம் 3 மாதம் பாருங்க 30 வயசு இளைஞர் மாதிரி மாறிடும். உடல் மனமாக என்றும் இளமையாக 30 வயசு மாதிரி மாறிடும். நாங்களாம் வருஷக்கணக்காக செய்கிறேன். வயசு 62 வயசு ஆச்சுன்னா நாங்கள் வந்து யோகாவோட பெருமைக்கு தெரியும். யோகாவோட பெருமையை எடுத்து காட்டுற மக்களுக்கு அவேர்னஸ் கொடுத்து சொல்லுவோம். இது ஆணவம் முடியாது, நான் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்குலாம் காரணம் யோகாவோடைய அவேர்னஸ் இருக்கேன். ஏன்னா யோகாவில் இருக்கிறவங்களுக்கு கோபம் ஆணவம் 2 இருக்கக்கூடாது சார். இப்போ நாங்கள் பேசுகிற ஆணவம் முடியாது, அழிச்சுக்கணும். ஏன்னா ஆணவம் தான் அழிஞ்சுக்கணும். அதனால் அப்போ கூட ஏதாவது யோகாவுடைய சிறப்பு சொல்லுங்கன்னு சொன்னாலும் மனசுக்குள்ள அழிச்சுக்குவாங்க. அப்போ இந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்குது இளமையாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சர்வாங்காசனம் சார். நம்ம சொன்னால் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க சார். எப்பவுமே கலைக்காரங்க இந்த அளவுரியில் உள்ள வைத்தியத்தில் உள்ளவங்க எதுவும் ப்ரூவ் பண்ணணும். எதுவுமே சயின்டிஃபிக்காக நிரூபிச்சு காட்டாங்க ஒத்துக்காங்க. இந்த பாருங்க 1955ஆம் வருடம் இங்கே இயற்கை மருத்துவம் மேகசினே இந்த இந்து பேப்பரில் வந்த மேகசின் வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க சார். அப்போ அமெரிக்கா வேறு வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. என்றும் இளமையை தக்க வச்சுக்கிறது யாரா இந்த தைராய்டு தானே அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 80 வயசு பெரியவர் பிடிக்கிறார். அதே சொல்கிற பாருங்க, குரங்குலேருந்து பிறந்த மனுஷன். அப்போ 1 வயசு மனித குரங்கு பிடிக்கிறார். 2 பேரும் பாருங்க ஒன்று ஆப்ரேஷன் செய்து கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் தேட்டரை படுக்க வச்சு ஒரே நேரத்தில் 2 பேருடைய தைராய்டு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. இந்த குரங்குக்குள்ள தைராய்டை தூக்கி இந்த பெரியவர் 80 வயசு பெரியவருக்கு வந்து வைக்கிறாங்க, ஆப்ரேஷன் பண்ணி வைக்கிறாங்க. பச்சை பாருங்க 3 மாதம் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகிறாங்க. அடுத்து ஒரு 3 மாதம் பாருங்க அவர் 25 வயசில் எப்படி இருந்தாரோ அது நிறைய முப்பு மாறுது. நிறையனா இது திரையினா கண்ணை மறைக்கிறது,
மூக்குல ஸ்கின்னு சுருங்கு. இந்த நரேந்திர மூக்கு மாறி அவர் 25 வயசு எந்த அளவுக்கு இளமையாக இருந்தால் அப்படி மாறுறாரு. இந்த குரங்குக்குள்ள தேரத்துக்கு வச்ச பெரியவர் 6 மாதத்தில் பாருங்க 25 வயசு இளைஞராக மாறுறாரு. இந்த விஞ்ஞானிகள் சந்தோஷம் தாங்க முடியல. பரவாயில்ல, நம்ம வந்து ஆப்ரேஷன் சக்ஸஸ் பண்ணிட்டோம், தைராய்டு இளமையை தக்க வச்சுக்கிறது சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம், இது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் இவங்க சந்தோஷத்தில் பாருங்க இடி உழுது என்ன உழுதுன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவில் போகிற வயது பில்டிங்காக இருக்குது. அப்போ இந்த ஆப்ரேஷன் பண்ணி இளமையாக மாறின அந்த இளைஞன் பாருங்க, ஆப்ரேஷன் பண்ண இளைஞன் பாருங்க என்ன செய்கிறாங்க, ஒரு பில்டிங் இன்னொரு பில்டிங் குரங்கு மாதிரி தவி போகிறாங்க. அப்போ தான் அந்த விஞ்ஞானி வந்து ரொம்ப நொந்து போயிட்டாங்க. என்னதான் இருந்தால் அந்த குரங்கு குத்தி கொண்டு போக மாட்டேங்கிறாங்க சொல்லி இந்த ஆப்ரேஷனை ட்ராப் அவுட் பண்ணுறாங்க, வேண்டாம்னாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா அது ஆப்ரேஷன் வந்து ஒத்தையாரிட்டே பிடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வெயில் கட்டாச்சும் உடனே பில்டிங்கை செஞ்சுக்குவோம். இதான் தேவையானது. மேலும் பாருங்க குரங்கு ஆயுசு 10 வருஷத்தில் அவங்க மறுபடியும் முதியோர் ஆகிடுவோம். இப்போ 10 வருஷத்துக்கு ஒருத்தர் ஆப்ரேஷன் பண்ணியிருக்க முடியுமா? நாங்கள் என்ன சொல்கிறோம்னா கையில் வெண்ணெய் வச்சுக்கோமே நீ கலையணும். சர்வாங்காசனங்கிற ஒரு அருமையான ஒரு பயிற்சியை கையில் வச்சுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி ஆப்ரேஷனுக்குலாம் போகணும். சரி, ஒரு நாளைக்கு பிறகு ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் விடாமல் இந்த சர்வாங்காசனம் மட்டும் நீங்கள் பண்ணீங்கன்னா என்றும் இளமையாக இருக்கலாம். இதான் பாருங்கள் சார். நாங்களாம் இப்போ கொஞ்சம் ரொம்ப அடக்கி வாசிக்கும். ஆனால் நீங்கள் பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டுப்பாடாக பேசும். முன்னாடிலாம் ரொம்ப யோகாவுடைய அவேர்னஸ்க்கு ரொம்ப கடுமையான வார்த்தை சொல்லி பேசுவோம். அதுதான் காரணம் என்ன, இப்போ அடக்கி ஏன் வாசிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சார் எனக்கு வந்து 40 வயசு ஆகும். அப்போல்லாம் பாருங்கள் வீட்டில் மாநில கிளாஸ் இருக்கும். அந்த சம்மர் சீசன் இந்த ஸ்கூல் வெக்கேஷன் லீவ் இருப்பெல்லாம் அந்த தயார் ஜுவல்ஸ்கார் ஒருத்தர் இருந்தார், இறந்து போட்டார். அவர் ஸ்கூலில் தான் நாங்கள் வந்து கிளாஸ் ஸ்கூலில் ஃப்ரீயாக கொடுத்துருவார். மே மாதம் வெக்கேஷன் பாருங்க 80 பேர் 100 பேர் 150 பேர் வரைக்கும் கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க. யார் நான் சொல்கிறேன் அது பேர் சொல்கிறேன், அது வேணாம். ஏன்னா இது வந்து நம்ம வீடியோ கவரேஜ் பண்ணுற எல்லாத்துக்கும் முடிச்சார். பேர் நான் சொல்ல ரொம்ப ஒரு நண்பர் அவங்க திடீர்னு எந்திரிச்சார். சார் நீங்கள் பேசுகிற கூட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா அது நம்ம அடுத்தோட மனம் போடாமல் நடக்கணும். எந்த ஒரு உயிரையும் மனசு நோடிக்கிறது. மனசு முக்கிய மனசு தான். யாருடைய மனசு நோடிக்கிறது. இப்போ நான் இருக்கிறேன் உங்கள் மனசு சுருக்க முடியும் பேச மாட்டேன். யாரும் மனசு நோடு பேச மாட்டேன். ஒரு எறும்பு உட்காந்தா கூட ஊதியில் எவ்வளோ அடிக்க மாட்டேன். உலகத்திற்கு அனைத்தும் தனது நினைக்கிற பார்க்கணும். நம்ம யோகாவில் இருந்தால் எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கு. இவரோட திடீர்னு எந்திரிச்சு என் மனசு ரொம்ப வருத்தப்படி பேசுகிறீங்க அப்படின்னு என்னங்க நான் பேசுகிறேன், ஏன் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அது அவர் என்ன சொல்கிறாருன்னா, சார் உங்களுக்கு 40 வயசுன்னு சொல்கிறீங்க, திருப்பி இருக்கிறதா எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு, நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. கேட்டாங்க யோகாவுடைய பெருமையை சொல்கிறக்காண்டி சிறப்பை சொல்கிறக்காண்டி சொல்கிறீங்க. ஆனால் என்னையை பார்த்து திருப்பி ஐயா ஐயான்னு பேசிகிட்டே இருக்கீங்க. எனக்கு வயசு 35 வயசு தான். எனக்கு வயசு 35, ஆனால் உங்களுக்கு 40. ஆனால் என்னையை பார்த்து நீங்கள் ஐயா ஐயான்னு பேசுகிறீங்க. இப்போ வருத்தமாக சார். உண்மையாக அப்போ தான் எனக்கு சூட்டுச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா நான் அந்த சர்வநாசன் யோகாவில் இருக்கிறதுனால என் உடம்பு மனசு என்றும் பதினால இருக்குது. முன்னாடியெல்லாம் நான் யாரை பார்த்தாலும் உங்களெல்லாம் பார்த்தா ஐயான்றது, உங்களெல்லாம் பார்த்தா தாத்தான்றது, உங்களெல்லாம் பார்த்தா அக்கான்றது. யாரை பார்த்தாலுமே வருங்க என்னோட வயசு கூண்டமாக இருக்கும். இந்த அவனை பார்த்தா அம்மான்றது. யாரை பார்த்தாலுமே வருங்க என்னோட வயசு கூண்டமாக இருக்கும். சாதாரணமாக இவர் இந்த மாதிரி குஜூஸ்காரை பார்த்தா ஒரு அண்ணன். அப்போ என்னங்க கேட்டீங்கன்னா அந்த சர்வாங்காசனம் பண்ண உடலும் மனமும் என்றும் இளமையாக இருக்குது. அதனால தான் நான் அப்படி பேசி பார்த்தேன். அப்படி அவர் வருத்தப்பட்டு சொன்னதுலேருந்து நான் என்ன ஆகிட்டு கேட்டேன், ஒவ்வொரு மக்கள் இப்படிலாம் வருத்தப்படுறாங்களா, அப்போ நம்ம இப்படி பேசக்கூடாது. அப்படி யாரை பார்த்தாலும் சிஸ்டம் இருக்குது. நீங்கள் அக்கான்னு வச்சுக்கலாம், இல்லை தங்கச்சி இப்படிலாம் வச்சுக்கலாம். யாரை பார்த்தாலும் பிரதர் இருக்குது, சார் இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம இப்படிலாம் பேசுகிற காரணம் அந்த நண்பர்கள் பேசுகிறாங்க. அதனால் என்றும் இளமையை தக்க வச்சுக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த சர்வாங்காசனம். ஏன்னா அனுபவிச்சு பாருங்க சார். ஏட்டு சுரக்கா கறிக்கு இருந்தாங்க. என்னதான் நீங்கள் புக்கை படித்து பார்த்தாலும் அதை அப்படின்னு செஞ்சு ப்ராக்டிக்கல் எனக்கு அனுபவிச்சு பார்க்க. இப்போ நாங்களாம் அனுபவிச்சு பார்த்ததால இந்த கிளாஸ் இருக்காது. இவ்வளோ ஒரு அருமையான காலம் மக்கள் மத்தியில் போய் சேர பூரா அந்த காயை அடிச்சுட்டு இருக்காங்க. யாரும் இருந்தாங்கன்னா கிளாஸ் இருக்குது. அதில் ஆரம்பத்தையே சொன்னேன், தேன் இனிங்க ஜீனி இனிக்கும் அப்படின்னா ஆமாம் கேட்டு சாப்பிட்டு பார்க்கணும். சாப்பிட்டு பார்த்தா ஆமாம் சொன்னார் சார் சொன்னார் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதோட இந்த பயிற்சியை நீங்கள் அனுபவிச்சு பார்க்கணும் சார். அனுபவிச்சு பார்த்தா தெரியும். அடுத்து பாரு அழகு இளமை சொல்லிட்டேன். அழகு சார் நீங்களாம் அழகுங்கிறது வந்து எல்லாம் வெளி வேஷமாயிடுச்சு. எல்லாம் மேக்கப் சார் எல்லாம் ஒரு மேக்கப் சார் வச்சு தான் பூரா மேக்கப் பண்ணிக்கலாம் சார். மனுஷனுக்கு முக்கியம் வெளி அழகு முக்கியமாக இல்லை, உள்ள அழகு தான் முக்கியம்.
ஆனால் அதே சமயத்தில் இந்த யோகாவில் வந்து சர்வாகாசனம் விடாமல் நீங்கள் பண்ணீங்கன்னா வெளியே அளவு உள்ள ரெண்டு சேர்த்து நல்லா இருக்கும். இன்டர்னல் எக்ஸ்டர்ன் ரெண்டுக்குமே அளவு யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த சர்வாகாசனம். அடுத்து பாருங்க ஆரோக்கியம், எல்லாமே அழகு சுக ஆரோக்கிய வாழ்வு. நீங்கள் சுக ஆரோக்கிய வாழ்வதுக்காண்டி ஒவ்வொருத்தரும் என்னென்ன வழியை கையாளுறாங்க. நீங்கள் சில வாக்கிங் போகிறாங்க, ரன்னிங் போகிறாங்க, சில பச்சை காய்கறியாக சாப்பிட்றாங்க. சார் பச்சை காய்கறிகளுக்கு ஆரோக்கியத்துக்கு அழகுக்கு சம்மந்தமே கிடையாது சார். பச்சை காய்கறி சாப்பிட்றா தப்பு பார்த்து பூராவே கெமிக்கல்ஸ் பாய்சன், பூரா பூச்சி மருந்து அடிச்சிருப்பான், கெமிக்கல்ஸ் பாய்சனை போட்டு உரத்தை போட்டு அடிச்சிருப்பான். அது நீங்கள் கொடைக்கானல் தாண்டி உள்ள இன்டீரியராக அந்த வில்லேஜ் சைடு போங்க, கொடைக்கானல் டூர் போகிறீங்கல்ல, அந்த வில்லேஜ் பள்ளிக்கு இந்த மாதிரி ஏரியா உள்ள வில்லேஜ் சைடு கொடுப்பாங்க. அங்கே கேரட்லாம் பாருங்கள், அந்த ஊர் சாக்லேட் தான் சார் கலந்து. கேரட் அங்கே பூரா மண்ணாக தான் இருக்குது. சாக்லேட் கொட்டி விட்டு மூட கொட்டி விட்டு காலை விட்டு குடிக்கிறாங்க சார். அந்த காட்சி யாராவது பார்த்தாலும் கேரட் அப்படி பச்சையாக சாப்பிடுவாங்களா? சாப்பிட மாட்டாங்க. எந்த ஒரு பச்சைக்காரன் நல்லா கழுவி சாப்பிடும், இல்லாட்டி அரை வேக்காடு உரிக்க வச்சு அந்த தண்ணிக்கு ஒன்றாமல் சூப்பாக குடிச்சிக்கலாம். அரை வேக்கால காய வச்சு வச்சு சாப்பிடுவோம். ஆனால் அதே சில மதுரையெல்லாம் பாருங்கள், பூரா சாக்லேட்லாம் கீரையெல்லாம் விளைக்கிறாங்க, கீரையெல்லாம் விளையாடுறாங்க. பூரா காய் வைக்கிற கீரை சாக்லேட் நாத்தாங்க. இப்போ எவ்வளோ அதெல்லாம் சாப்பிட்டு அப்படி பூச்சியெல்லாம் நிறைய வயிற்று பூச்சிலாம். அப்போ சுக ஆரோக்கிய வாழ்வு வாழணும்னா பாருங்கள், இந்த யோகாவுக்கு தான் வர வேண்டும். நாங்கள் மதுரையில் 15 வருஷம் கிளாஸ் இருந்துச்சு. சினிமா சார் போய் அவ்வளோ அழகான போய் தான் வருவாங்க சார். அதாவது அன்றைக்கெல்லாம் வீட்டில் டிசைன் தான் பிள்ளைகள். நாங்களாம் எப்படி வளர்ந்த எப்படி படித்து வேலைக்கு தெரியாது. யாரும் படின்னு சொல்லலை, புள்ளின்னு சொல்லலை. அது வாட்டுக்கு கொத்து போட்டு அது வாட்டுக்கு வளரணும். ஆனால் இன்றைக்கெல்லாம் ஒரு வீட்டுக்கு ஒத்தப்பட தான் உலகத்தில் சார் பெரிய பெரிய கோடீஸ்வரர் வீட்டு பிள்ளைலாம் வருவாங்க சார். கிட்ட ஒத்தப்படாக வச்சுருப்பாங்க. உலகத்தில் இருக்க அவ்வளவு சத்துணவு ஊட்டி ஊட்டி வளர்ப்பாங்க. நீங்கள் நினைக்கும் சத்துணவுக்கு ஆரோக்கியம் சம்மந்தமே கிடையாது சார். என்னதான் நீங்கள் சத்துணவாக சாப்பிட்டாலும் பாருங்கள், நிச்சயமாக வியாதி வரத்தான். பெரிய கோடீஸ்வரருக்குள்ள தான் உலகத்தில் அவ்வளோ சத்துணவு ஊட்டி ஊட்டி தான் வளர்க்குறாங்க. ஆனால் உடம்புல எல்லா விதமான வியாதிகளும் இருக்கத்தான். அதெல்லாம் காரணம் என்னுடைய ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் தான். அந்த காலத்தில் பாருங்க, அது அது அறுசுவை உணவு அப்படின்னாங்க. முன்னாடி அறுசுவை உணவுன்னாங்க. இப்போ தான் சரிவிகித உணவு இருந்துச்சு. அப்போ அறுசுவை உணவு. ஆனால் இங்கே அதெல்லாம் சாப்பிட்டாலும் சரி, சாப்பிடாலும் சரி, இந்த மாதிரி சர்வாகாசம் பண்ணாலும் உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்குது. எல்லாம் ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ். நாங்களாம் வீட்டில் பாருங்க புறா வளர்த்தோம். வேறு ஒன்றுமே வளர்ந்து பாசி பயிர் தான். பாசி பயிர் மட்டும் அது சாப்பிட்டு பாருங்க, எத்தனை முட்டை போட்டு எத்தனை குச்சி குச்சி எவ்வளோ இறப்பு காய்ச்சி கிடைக்கும். வெறும் பாசி பயிர் மட்டும்தான். சரிவிகித உணவுங்கிறது அவங்க சொல்லுவாங்க, அதை சொல்லுவாங்க. இதனால எல்லாத்துக்கும் வியாதி வர்றாங்க, அந்த ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ். அதை சீர்படுத்தினால வியாதி வராமல் இருக்கும். அப்போ அந்த சர்வாகாசம் பண்ண பாருங்கள், உடலில் இருந்து அவ்வளவு ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் எரிசிட்டில் கரெக்டாக சுரக்கிறதுனால எந்த விதமான வியாதி இல்லாமல் நோய் இல்லாமல் ஆரோக்கியமா. இதுதான் அவங்களுக்கு சர்வாகாசம் சிறப்பு. அடுத்து பார்த்து மரண பயிர். அடுத்து பார்த்து மரண பயிர். சார் நீங்களாம் மரண பயிர் இல்லாதாலும் யாருமே இல்லை சார். சில பேர் சொல்லுவாங்க, உலகளவு தான் பேசுவாங்க, காடு வாங்குது, வீடு போகுது, எனக்கு சாகவே வரமாட்டேங்குது வந்துருவாங்க. அந்த மாதிரி ஆளுக்கு யாருக்காவது சாவு மட்டும் வந்துருச்சு வைங்களே பயப்படுவாங்க. முதல்ல தான் சொல்ல, யாருமே சாவை கண்டு ஏற்றுக்கவே மாட்டாங்க. அது மாதிரி கடலில் உயிருக்கு போராடி தத்தளிச்சுக்கிட்டு ஒரு சின்ன துரும்பு கிடைக்காத பிடிச்சி பிடிச்சி உயிர் வாழ்வு ஏற்படும். கண்ணு தெரியாத புது கிழமை கூட பாருங்க, கம்பு குடிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் உயிரோட வாழ மாட்டோமான்னு ஏங்க தெரிஞ்சுக்கலாம். யாருமே சாவு ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் அதே சமயத்தில் பாருங்க, இப்போ 2013 முடிஞ்சு 14 ஸ்டார்ட் ஆகுதா, புது வருஷம் பிறகுதா, எல்லா பேரும் கால்குலேஷன் பண்ண ஆரம்பிச்சோம். 1950 பாருங்க, 2013 ஆயிடுச்சு, 14 ஆரம்பிச்சு, 63 வயசு முடிஞ்சு போச்சு, 64 வயசு ஆகி போச்சு. இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் அவ்வளோதான். மறுத்தப்போ வருஷம் முடிஞ்சவொடனே கால்குலேஷன் பண்ணி இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் அவ்வளோதான் இருப்பான். இன்னும் சில பேர்லாம் காற்றை கிளிக்கிற போதியவன் நமக்கு வந்து சாவு ஒரு நாள் குறைஞ்சி போச்சுறாங்க. நம்ம சாவுக்கு போய் பயப்படுவாங்க. நாங்களாம் அந்த ஜீன்ஸோட பண்ணியிருந்தேன். பழைய ஜீன்ஸ் இருக்கிறது பாருங்கள், டெய்லி 2 மணி 3 மணி அடுத்து போய்கிட்டே இருக்கும். போஸ்ட்மார்ட்டம் பண்ணி போய்கிட்டே இருக்கும். அந்த ஜீன்ஸோட இருக்க எங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் பாருங்கள், பண உருவத்தை பார்த்து பயந்து கொடுத்துன்னு நடுவில் ஓடி கதவை அடைச்சிடுவோம். வெளியே துணி தூக்கி இருந்தால் கூட பூரா ஜெலுத்து ஓடிடுவாங்க. பண உருவத்தை பார்த்தா பயம் சார். பண உருவத்தை பார்த்தா நம்ம எங்கே வேமா செலுத்திடுவோமோ அப்படின்னு பயம். ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் சர்வாகாசனம் மட்டும் பண்ணீங்கன்னா மரணம் ஒன்று இருக்குங்கிற எண்ணமே வராது. அந்த அளவுக்கு இளமை அழகு மரண பயம் சுக ஆரோக்கிய வாழ்வை காப்பாற்றுறது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த சர்வாகாசனம்.
அடுத்து பாருங்க வியாதிக்கு மேலே வர அவ்வளோ வியாதி கிடையாது. வியாதிக்கு மேலே வர வியாதி என்னன்னா தெரியும், ஏகப்பட்ட வியாதி எல்லாத்தையும் காரியம். இன்னைக்கெல்லாம் பாருங்க எய்ட்ஸ் சொல்லி எய்ட்ஸ் வைத்தியம் சொல்லி கஷ்டப்படுங்க. எய்ட்ஸ் வேறு ஒன்றுமே இல்லை சார். அக்யூட் இம்யூனிட்டி டிஃபிஷியன்சி சிண்ட்ரம். அக்யூட்னா ஏ, இம்யூனிட்டினா ஐஏ, டிஃபிஷியன்சினா டி, சிண்ட்ரம்னா எஸ். இந்த நாளை ஒன்றா சேர்த்து எய்ட்ஸ் தெரிவிச்சிட்டோம். அது உண்மையான அர்த்தம் என்ன கேட்டால் அக்யூட் இம்யூனிட்டி டிஃபிஷியன்சி சிண்ட்ரம்னா என்னன்னா இந்த அந்த வியாதிக்கு உடம்புல போய் நம்ம உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தி கூட டிம்னஸ் ஆகிடும். உடம்புல எதிர்ப்பு சக்தி இல்லைன்னு வச்சுக்கலாம், திறந்துருக்க பீரோ மாதிரி தான். இந்த இடத்துல பீரோ இருக்கு, நகை நட்டு பணம் எல்லாம் வச்சுருக்கோம், மூடி வச்சு ரோட்டில் போய் அயன்பாடு போயிட்டே இருப்பாங்க. திறந்து வச்சுருக்கோம்னு வைங்களேன், ரோட்டில் போவேன் 4 தடவை பார்ப்பேன், 5 தடவை கை வச்சுப்போம். அதுவும் நம்மளால் வியாதிக்கு இருக்கிறது தான் சார். இந்த வியாதிக்கு நிதானத்தில் இல்லவே இல்லை. வியாதிக்கு இருக்கிறது தான் உட்காந்து. அப்போ இம்யூனிட்டி பவரே இல்லைன்னு வச்சு இம்யூனிட்டி பவரே இல்லாமல் இருந்தீங்கன்னா திறந்துருக்க தூரமாக இருக்கேன் எல்லாமே உள்ளுக்குள்ளே போய் எல்லா சிஸ்டத்தையும் கெடுத்து எல்லா வியாதி வரத்தாங்க. இப்போ எய்ட்ஸ் பெருச்சிருக்கிறாரு அதான் பாருங்க. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் சர்வாகாசம் மட்டும் நீங்கள் பண்ணீங்கன்னா இம்யூனிட்டி பவர் நல்லா ரைஸ் ஆகும். நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கங்க சார். நீங்களாம் எந்த மெடிக்கல் ஷாப்லையும் போய் எந்த ஹாஸ்பிட்டலும் போய் எனக்கு இம்யூனிட்டி பவர் கொடு, 1 லட்சம் தரேன் 2 லட்சம் தரேன், இம்யூனிட்டி பவர் எனக்கு வந்து இன்ஜெக்ஷன் ஏற்றி கொடு அப்படின்னு சொல்லவே முடியாது. அதெல்லாம் கண்டுபிடிச்சாதே எனக்கு யாருமே நோய் இல்லாமல் இருப்பாங்க. யாருமே நோயோட இருக்க மாட்டாங்க. நோய் வர்றதுக்காக இம்யூனிட்டி பவர் குறையிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அதே சமயம் நீங்கள் சர்வாகாசம் மட்டும் பண்ணீங்கன்னா இம்யூனிட்டி பவர் நல்ல ரைஸ் ஆகும், குறையவே செய்யும். அதெல்லாம் ஒரு சர்வாகாசம் ரொம்ப முக்கியமாக செஞ்சு இவ்வளோ பேசிட்டு எய்ட்ஸ்லாம் ஒரு சாதாரண மேட்ரு. இந்த பயிற்சி பண்ணிங்கன்னா எய்ட்ஸை பற்றி பயமாக ஜாலியாக வாழலாம். எய்ட்ஸ் இருக்காமல் செஞ்சாங்கன்னா அவருடைய கஷ்டங்களும் போகிற உடனே குறையும். மேக்ஸிமம் 2 வருஷம் 3 வருஷம் எய்ட்ஸை நில்லாக இருக்கும். இயற்கை மருத்துவம்னு நம்ம ஒன்று வச்சுருக்கோம், கடைசியாக அந்த தியான கிளாஸ் வச்சுருக்கோம். அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எவ்வளோ பெரிய எய்ட்ஸ் ப்ளஸ் மாதிரி 1 இயரில் மேக்ஸிமம் 1 இயரில் நில்லாக இருக்கும். பட் எடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா சயின்டிஃபிக்காக உண்மை செக் பண்ணி பார்த்துக்கலாம். எய்ட்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரமாக குணப்படுத்தக்கூடிய இந்த யோகா லைஃப் இருக்குது. அது போக போக நம்ம தியான கிளாஸில் பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா முன்கழுத்து கலரை சார். முன்கழுத்து கலைஞங்கன்னா இந்த மாதிரி தைராய்டு வீக்கம் இந்த வீக்கம் வந்து ஏன்னா மேக்ஸிமம் பாருங்கள் 90% 95% லேடிஸுக்கு தான் வரும். என்கிட்ட நிறையா பேர் லேடிஸ் வருவாங்க, பார்த்தா பாவமாக இருக்கும். அவங்களாம் அந்த ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸால் யூட்ரஸ் ஃபங்க்ஷன் பயங்கரமாக வெயிட்டாக இருப்பாங்க. கல்யாணமே முடிக்காமல் சின்ன பிள்ளையில வந்து பயங்கரமாக இதாகி வெயிட்டாக வருவாங்க, ஆஸ்மாவில் கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்குலாம் பாருங்கள் அளவுக்கு கூட ஆப்ரேஷன் அவங்க சொல்லுவாங்க. ஆப்ரேஷன் ரிஸ்க்கு பெட் வெயிட் லேசாக ஒன்று கட்டாலும் போடலே எப்படி செஞ்சுருவாங்க. ஆனால் அதே சமயத்தில் இந்த மாதிரி நீங்கள் சர்வகாசம் மட்டும் நீங்கள் பண்ணீங்கன்னா இந்த தைராய்டு வீக்கமாக முன்கழுத்து கலனைங்கிறது உடனே சரியாக போகும். வாங்க சார். அந்த காலத்தில் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, மாங்காய் மாலை காசு மாலை அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாங்காய் மாலை காசு மாலையெல்லாம் கழுத்துக்கு போட அழகை கொடுக்கும். ஆனால் இந்த கண்ட மாலைன்னு வந்து மனுஷன் வச்சு கண்டமாலை கழுத்துக்கு வச்சு அழகை கெடுக்கும். ஆனால் அந்த மாதிரி மாலைலாம் நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம், காசு கொடுத்து வாங்கிக்கலாம். இந்த கண்டமாலை நீங்கள் எங்கேயுமே காசு கொடுத்து வாங்க முடியாது. ஏஜெலாம் வருது பொதுவாக பாருங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா ஒரு பெண்ணுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும். இப்போ சிஸ்டருக்காங்க, சிஸ்டருக்கு தண்டனை கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு தான் சொல்கிறேன், உங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். நீங்கள் சொல்லுங்கள் சிஸ்டர், ஒரு பெண்ணுக்கு தண்டனை கொடுக்கணும் என்ன கொடுக்கணும் நீங்களே சொல்லுங்க. ஒரு பெண்ணுக்கு தண்டனை கொடுக்கணும் என்ன கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு 1 லட்ச ரூபா படிச்சதை கொடுத்த வேண்டியது கிட்டத்தட்ட 100 பவுன் 200 பவுன் நகை அள்ளி போட்டுக்கணும். ஒட்டியான அது நாங்கள் கூட அள்ளி போட்டு 200 பவுன் நகை அள்ளி போட்டுக்கிட்டு 1 லட்ச ரூபா படிச்சலை கட்டிக்கிட்டு இந்த கண்ணாடியே எல்லாருக்கும் அடைச்சி வச்சிருந்தோம். பார்த்து பெண்ணுக்கு தண்டனை கொடுக்கணும்னா நகை அள்ளி போட்டுக்கிட்டு படிச்சலை கட்ட வச்சுக்கிட்டு கண்ணாடி எல்லாருக்கும் அடைச்சி வைக்குமா சார்? அதே அவங்க படிச்சு பண்ணாங்க. ஆனால் அதே சமயத்தில் கதவை திறந்தவனே நம்மளை மாதிரி அசிங்கமான ஆள்லாம் போய் நல்லா இருக்கீங்க அழகாக இருக்கீங்கன்னா அந்த அழகு நிறைவடையாது. சினி ஸ்டார் மாதிரி நல்ல அழகான ஆளுங்க நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னா அந்த அழகு நிறைவடையும். ஆனால் அப்பேற்பட்ட அழகானவங்களுக்குலாம் இந்த முன்கழுத்து காலையில் வந்துருச்சுன்னு வைங்களேன், அவங்களாம் கண்ணாடி முன்னாடி நிற்கவே முடியாது. கண்ணாடி முன்னாடி நிற்கவே மாட்டாங்க, பயப்படுவாங்க. அந்த மலையாளர்களுக்குலாம் கண்ணாடி முன்னாடி நிற்பாட்டுங்க, கழுத்து பார்த்து அப்படியே அழுவாங்க, பயப்படுவாங்க. ஆனால் நீங்களாம் ஒன்றும் கஷ்டப்பட வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. இந்த சர்வாகாசம் மட்டும் நீங்கள் பண்ணீங்கன்னா எவ்வளோ பெரிய முன்கழுத்து காலையும் மாறி விடும். ஆப்ரேஷனே பண்ணாங்க. ஏன்னா எங்களுக்கு நிறையா பேர் 3 மாதம் மாறி சார், அவ்வளோ நல்ல ஒரு பயிற்சி. இன்னொன்று பாருங்க, உண்மையாக நடந்த சம்பவம் நிறைய பேர் விடுவாங்க. அந்த புத்தகப்பட்டி ஸ்கூலில் படிக்கிறாங்களா உண்மையில யாரும் நான் சொல்ல பாவம். ஒரு தாத்தா வந்து ஒரு பேரோட கூட்டு வர்றாரு.
நான் சரி அந்த தாத்தாவுக்கு பிரச்சனை போல பேரை கூப்பிட்டு வராரு, குழந்தை கூப்பிட்டு வரான்னு நினச்சோம்னா வந்தால் எங்களை அழுகிறார், அப்படியே அழுகிறார். என்ன அழுகு என்ன பாருங்க, காரணம் பாருங்க, வயசு 17 வயசு ஆச்சு, இன்னும் மீசம் முளைக்கல, வாய்ஸ் மாறல, இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி இருக்கான். சின்ன குழந்தைக்கு என்ன இருக்குது, அந்த பக்குவம் இருக்குது, பெரிய ஆளுகளுக்கு உள்ள பக்குவம் இல்லை. பார்க்காத டாக்டர் இல்லை, செய்யாத வைத்தியம் இல்லை, கெட்டாத தாயத்து இல்லை, செய்யாத சித்தா மருந்து இல்லை, உடலை பரட்டி வாங்கி எடுக்கக்கூடிய அளவுக்கு மூலிகை மருந்து கூட அரைச்சி கொடுக்கல, கெட்டாத தாயத்து இல்லை, எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன், எதுக்குமே சரியாகலை. வாங்க வாங்க சார், வாங்க சரி வாங்க சார், எதுக்குமே சரியாகலை. பிறகு ஒரு நண்பர் சொன்னார், உங்களோட போனால் சரியாகணும், அதான் உங்களோட கொடுக்குறாங்க. அது உண்மை. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா சார், தைமஸ் பிளான் செய்கிற சேட்டை சார். சார் அதாவது வயசு வளர வர எல்லாமே மாறணும், அதான் இயற்கை. சின்ன பிள்ளையா இருக்கும், சின்ன பிள்ளையா இருக்கணும், சின்ன பிள்ளை குணம் சேட்டை இருக்கணும், பெரிய அளவுமே ஆட்டோமேட்டிக்காக அந்த குணங்கள் எல்லாமே மாறணும், அவ்வளோ உண்மையாக வளர்றான்னு இருக்கேன். அப்போ இதெல்லாம் யார் பார்க்குறோம், தைமஸ் கிளான்ஸ், தைராய்டு பக்கத்தில் தைமஸ் கிளான்ஸ் சொல்லுங்க. சின்ன பிள்ளைகளுக்குள்ள குழந்தை சின்ன பிள்ளை மாதிரி வச்சுக்கிறதுக்கான தைமஸ் கிளான்ஸ் நாங்கள் பிடிச்சிக்குவோம் சார். ஒரு கோடை அழிக்காமல் சின்ன கோடை மாற்றணும்னா அந்த கோட்டு பக்கத்தில் ஒரு கோடை பெரிய கோடை போட்டு சின்ன கோடை மாறிடும். அதுபோல் என்ன கிடையாது, வயசு கூட கூட அந்த தைமஸ் கிளான்ஸ் வந்து உட்காது. சின்ன பிள்ளை குழந்தை யார் வச்சுக்கிறாங்கன்னா தைமஸ் கிளான்ஸ் தான். அப்போ வயசு கூட கூட தைராய்டு வந்து உட்காகனா தைமஸ் கிளான்ஸை வந்து டிப்ரெஷன் பண்ணி அதை ஆஃப் பண்ணணும். ஆனால் வயசு கூட கூட பாருங்கள், தைராய்டு கிளாண்ட் உட்காகல, தைமஸ் கிளான்ஸ் மட்டும் வேலை செய்யும். நாங்கள் தெரிஞ்சுக்கலாம். உடனே பாருங்கள், சர்வாகாசம் மட்டும் செய்ய வைக்கிறோம். மேக்ஸிமம் 3 மாதம் தான். 3 மாதத்தில் பாருங்கள், மிஸ் வருது, வாய்ஸ் மாறுது, அவனும் 4 மக்கள் முடிச்சுல மேட்சாக எல்லாமே நார்மலாகிடும். இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் நிறைய பேர் இருக்காங்க. நான்லாம் பாருங்கள் சர்வசாக ஸ்கூலில் போய்கிட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு பையன் வாலிப பையன் பைக்கில் படாலையில் இடிக்கிற மாதிரி இருப்பான். பையன் வந்து போவேன், என்னடா பார்த்தோம்னா சிரிப்பேன். ஏன்னா எனக்கு உண்மை அடையாளமே தெரியாது. என்ன சரி அடையாளம் தெரியல, நான் தான் சார் உங்கள்கிட்ட வந்தேன், வாய்ஸ் மாறுற காட்டி மீசம் வாங்கியிருக்கேன். இப்போ பாரு நல்லா மீசை வச்சுட்டு ஆள் ஜம்முன்னு இருப்பா சார், வீட்டுக்கு ஜட்ஜாண்டிக்கார். அதுதான் காரணம் என்னன்னா சர்வாங்காசன் தான். அதனால் சர்வாங்காசன் பண்ணிங்கன்னா யார் யாருக்கு எந்தெந்த வயசு என்னென்ன எப்படி இருக்கும் எல்லாமே கரெக்டாக இருக்கும். அது யார் வச்சுக்கிறாலும் இந்த வேற இருக்கிற சம்பவம் சார். இன்னொரு விஷயம் உண்மையாக நடந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா, துளசி மாலை கதை அப்படிங்கிறத சொல்லலாம் சார். துளசி வந்து அருமையான மெடிசின்ஸ். அது ஓதைங்கிற மாதிரி எலக்ட்ரிக் பவர் தான், நம்ம உடம்புல எலக்ட்ரிக் பவர் தான். துளசி நீங்கள் சாப்பிட்றதா நம்ம உடம்புல எலக்ட்ரிக் பவர் கூடு சார். பாருங்க, துளசி மாலை, துளசி மாலையெல்லாம் போட்டாங்க சாயங்காலம் குத்திடுவாங்க, அதெல்லாம் போடலாம், அதெல்லாம் நல்லது. துளசி வேரில் வந்து உண்மையாக மணிமணியாக செஞ்சு பாசி அப்புறம் ரொம்ப பெஸ்ட்டு சார். நம்ம உடம்புல இருக்கிற எலக்ட்ரிக் பவர் தான் ரைஸ் பண்ணிவிடும். வேறு ஒன்றும் வேணாம். நீங்கள் மழை காலத்தில் நடு காட்டில் மாட்டிக்கிட்டீங்க, முன்னல் பயங்கரம் இடிஞ்சு விழுது, இடியில் எங்கேயாவது அடித்தா அதுக்கப்புறம் கடிக்கு செத்துக்குவாங்க. ஆனால் அதே சமயத்தில் எங்கேயாவது துளசி செடினா செடி பிடிக்கும். அவ்வளோ ஒரு அறிவு பாருங்கள். துளசி மாலை கதை என்னன்னா, நான் உசுரப்படி ஜிஎஸ் தான் ஒர்க் பண்ணேன். உசுரப்படி ஜேடிஎஸ் தான் கரெக்டாக அங்கே தான் ஒரு படி ரிட்டையர்ட் ஆகிறேன் பார்த்து. அங்கே ஏகப்பட்ட நண்பர் இருப்பாங்க. இப்படி தான் நம்ம யோகாவில் என்னது எங்கே பார்த்தாலும் யோகா துறைகள் வந்து யாரை பார்த்தா யோகா சொல்லி கொடுத்துட்டே இருக்கும். இப்படி தான் ஒரு நண்பருக்கு வந்து சொல்லிக் கொடுத்து சர்வாத ரொம்ப இன்ட்ரெஸ்டாக செய்கிறாரு. இப்படி தான் நான் ரிட்டையர்ட் ஆன கூட அந்த பக்கம் போகிறேன். சார் கூப்பிட்டு சந்தோஷமாக சொன்னார், பேசுகிறேன். நான் ஜாலியாக பேசுகிறேன். என்ன அது யோகாவில் எப்படி இருக்குங்கிற, நாங்களாம் கடவுளை இல்லைன்னு சொல்கிறாரு, நீ என்னடாக்கா சாமியார் மாதிரி தோசை மாலையை போட்டிருக்க அப்படின்னு கேள்வி கிண்டல் பண்ணேன். இது எப்படா சாமியாரான அப்படின்னு கேள்வி கிண்டல் பண்ணேன். போனே ஆயமாரி ஏமலே அடித்து பாயிறான். சார் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மாலை நான் போட்டிருக்கேன் அப்படியே மக்கள் அதிர்ச்சி. ஆனால் நம்ம கிடைக்கிற மாலை இது போட்டிருக்காங்க. என்ன சார் இப்படி ஆச்சரியப்படுறீங்க, வாங்க வாங்க அந்த கதையை சொல்கிறேன் வாங்க அவன் கூப்பிட்டு சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, சர்வாங்காசம் ஒன்று செஞ்சால் போகிறேன், எவ்வளோ பெரிய வேலை குணப்படுதான் குணப்படுதான்னு சொல்கிறீங்க. இங்கே கொடுத்தா எங்கள் சொந்தக்காரங்க நிறையா வருவாங்க போவாங்க, சொல்ல முடியுதுதான் தெரியும் உங்களுக்கு. ரொம்ப ரப்பட்டமாக தான் பேசுவோம். நம்ம தமிழ்நாடு இருக்கிற மறுடிசிக்கு பேச்சு அங்கே தான் வரும். தமிழ்நாட்டு மண்ணே அங்கே தான் சூப்பர் மண்ணே. அவங்க பேச்சு நம்ம ஜாலியாக பேசிட்டே இருக்கோம், ஜாலியாக இருக்கும். நம்மளாம் மெட்ராஸ் போனோம் வைக்கிறேன், மதுரைக்காரே அவசரம் முடிக்காரு கீழே சொல்லிவிடுவாங்க, பேச்சத்துக்கு சொல்லிவிடுவாங்க, நீங்கள் மதுரை அவசரம் முடியாது சொன்னால் என்ன சொன்னேன்னா, சார் நீங்கள் வந்து யாருக்குலாம் யோகா சொல்லி கொடுங்க, உங்கள் சொந்தக்காரங்களாம் யோகா சொல்லி கொடுங்க, நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. இப்படி தான் எங்கள் சொந்தக்காரன் வந்து அப்படியே ஹாஸ்பிட்டல் போட்டு விட்டு அழுதுகிட்டே போனான். அவங்க ஒய்ஃப் வந்து கூப்பிட்டு போகுது, எனக்கு க்ளோஸ் பிளேஸ் அழுகிறத பார்த்து மனசு கேட்க, என்னையா அழுதுகிட்டு இருக்க அப்படின்னா அவங்க கொண்டாடி சொல்லுது, பாருங்க எங்கள் வீட்டுக்கார உடம்பு பயங்கரமாக கூட்டி போச்சு, கிட்னி ஃபெயிலியர் பிரச்சனாங்க, கிட்னி மாற்றிருக்கிறாங்க, துணைக்கு யாரும் இல்லை, எங்கள் வீட்டுக்கார அவ்வளோ வேகமாக செத்து விட்டாங்க, அதை அவங்ககிட்டே வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னோடனே
உடனே விஷயம் முடியாது கேள்வி கிட்ட பேசும். உடனே என்ன சொல்கிறாப்புல, சரி சாகவே சாகப்படுறாரு, நான் சொல்கிறத செஞ்சுட்டு சாகட்டேன், நான் ஒன்றும் வேணாம் சர்வாகாசம் மட்டும் செய்யுங்க அப்படின்னு சர்வாகாசம் மட்டும் தான் சொல்லிருக்காங்க. டாடா பாரு 3 மாதம் கழிச்சு சிரிச்சுக்கிட்டே என்கிட்ட 2 பேர் வந்தாங்க. எனக்கு யாருமே அடையாளம் முடியல. ஏன்னு பார்த்தா அந்த உள்ளாக உள்ளே விட்டார் சார். என் கழுத்தில் பாருங்க அந்த அம்மா அந்த நகையை பூரா அள்ளி போடுது. தாலி செய்யலை தவிர சூழ பூரா மொட்டை நகையை எடுத்து போட்டுப்பான். பூரா நாய் செய்யும் போது நகையை போட்டு அவ்வளோ பெரிய நகையெல்லாம் போட்டு பூரா நகையை கழுத்து அள்ளி போட்டு இந்த தாலி பாக்கியத்தை காப்பாற்றுற நீங்கள் தான், அதனால் தாலி மூட்டு வச்சுட்டு எல்லா நகையும் நீங்களே வச்சுருங்க, எனக்கு என் வீட்டுக்காரோட உயிரை காப்பாற்றிட்டு இருக்கீங்க, அதனால் இந்த நகையை பண்ணி வச்சுட்டு எனக்கு அள்ளி போட்டுச்சு. என்னம்மா விவரம் கேட்டேன். சார் நீங்கள் வாட்டுக்கு ஜாலியாக விளையாட்டுத்தனமாக சொன்னீங்க, சாகரை சாப்பிட்றா வீட்டு போய் சர்வாகாரம் பண்ணுறாங்க, நீங்கள் கேள்விக்கிட்டால் சொன்னாலும் பரவாயில்ல, இருந்தாலும் வீட்டுக்கார உயிரை காப்பாற்றுன்னு நாங்கள் அது ஒரே ஒரு பயிற்சி மட்டும் தான் செஞ்சேன். பாருங்கள் 3 மாதத்துல என் வீட்டுக்காரர் அருமையாக ஆரோக்கியமாயிட்டார், சந்தோஷம் தாங்க. அதனால தான் என் வீட்டுக்காரருக்கு உயிர் மிச்சம் கொடுத்தது நீங்கள் தான், அதனால தான் என் மாங்கல்யத்தை காப்பாற்றுற நீங்கள் தான் இருக்காண்டி பூரானாயே நீங்கள் காணிக்கையை வச்சுருக்கேன் பிறகு நான் பயந்து விட்டேன். நம்ம இதெல்லாம் வாங்கக்கூட தப்பு, இங்கே வச்சுக்க பூரா வச்சுக்க, ஒரு ஞாபகத்தில் ஏதாவது ஒரு எனக்கு நீ கொடுக்குற வச்சா சும்மா ஒரு 10 ரூபாய்க்கு துளசி மாலை மட்டும் வாங்கி கொடு, அதை மட்டும் போட்டுக்கிறேன். நான் அந்த அம்மா ஓடி போய் கிடவே ஒரு 10 ரூபாய்க்கு துளசி மாலை வாங்கி அதை போட்டுருக்கு. இப்போ சொல்லுங்க இந்த மாலை உங்களுக்கு கிடைக்க வேண்டியது நான் போட்டிருக்கேன் அப்படின்னு. அப்போ தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம், இந்த யோகா சர்வாகாசம் எப்படி எப்படிலாம் செஞ்சால் யார் யாரை காப்பாற்றுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் பார்த்து. அதனால் நீங்கள்லாம் இந்த கலையை வந்து உங்களோட கூட வச்சுக்கக்கூடாது, கூட எல்லாருக்கும் சொல்லித்தரணும். இந்த கிளாஸ் இருக்கிற நோக்கமே அதுக்கே பாருங்க. நிறைய பேர் இந்த கலையை மூடி ரகசியம் அப்படி இப்படி கமர்சியல் பண்ணி கெடுத்துட்டாங்க. இந்த கலையை ஊர் கூட பரப்பணும், உலகம் பூரா இந்த கலையை வந்து செய்யணும், மனித சமுதாயம் கூட நோய் இல்லாமல் ஆரோக்கியம் வாழணும். சார் ஒரு ஆள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் சார் எவ்வளோ ரூபா செலவெல்லாம் மிச்சமாகும். ஒரு நாடு வந்து ஒரு நாடு முன்னேறணும், ஒரு வீடு முன்னேறனாலே யாருக்கு இருந்தால் ஆரோக்கியத்தோட கையில் தான் இருக்கும். ஆரோக்கியமாக இருந்தால் முன்னேறுவாங்க. இப்படி எல்லாமே சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்தியா பாருங்க உலகத்திலே உடனே ஒரு பணக்கார நாடாக இருக்குது சார். நீ வைத்தியத்துக்கு எவ்வளோ செலவு செய்துருக்கேன், ஆனால் எல்லா பேரும் ஆரோக்கியமாக இருந்தால் நாடு முன்னேறும், எல்லாமே முன்னேறுவாங்க. அதுதான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அடுத்து பாருங்க, அது காடு சம்பந்தம் பேசு சார். இதே நோயாளிலாம் பார்த்தா பாவமாக இருக்கும், நிமிராத முடியாத நடக்காது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எவ்வளோ பெரிய வியாதி இருந்தால் காடு வீக்கமாகிடுச்சா, வால் வீக் ஆகிடுச்சா, காட்டில் ஓட்டை ஆகிடுச்சா, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தெரியாது. எல்லாம் பார்த்து ஒரு லேடி கல்யாணம் முடிக்காத ஒரு லேடி காட்டு ஓட்டை நல்லா இருந்த ஒன்றாவது புளிஸ் கையில் அவன் ட்ரம் ஸ்டிக் ஃபிங்கர் கை வரல பார்த்தாவே அவங்க காட்டு ஓட்டேன்னு தெரிஞ்சுக்கலாம், புளிஸ் அது. அந்த மாதிரி டாக்டர் சீனிவாசன் வடமையாத்துல சீனிவாசன் வைத்தியம் பண்ண கேஸ் அங்கே நடக்காத இங்கே நடக்கான்னு சொன்னப்பல கல்யாணம் முடிக்காத கல்யாணம் முடிச்சா ஃபஸ்ட் எய்டில் எமோஷனல் செத்துன்னு சொன்ன கேஸ். ஆனால் நம்மகிட்ட பாருங்க வந்து இதில் மேக்ஸிமம் 3 மாதத்துல கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு. அதிகபட்சம் 1.5 வருஷத்தில் பாருங்கள் எதுவுமே இல்லாமல் நல்லா ஆகி கல்யாணம் முடிக்கூடாதுன்னு சொன்ன கேஸ் 1.5 வருஷம் கல்யாணம் முடிச்சு நீங்கள் 2 பிள்ளைக்கு தாயாக இருக்கும். அது பிள்ளைங்க அந்த ஏரியா பூராமே பாருங்கள் யோகா சொல்லி கொடுத்து நல்லா இருக்காங்க. ஆனால் இதே இதில் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி தான் சர்வாகாசம் ஒன்றே போடும் சார். தைராய்டு தான் நேரடியாக இதயத்தை போய் கண்ட்ரோல் பண்ணும். நான் சர்வாகாசம் பண்ணுறது அடிக்கிறப்போ ஒன்று சொல்லிகிட்டே இருப்பேன். சர்வாகாசம் பண்ணுங்க உடல்குறை மனக்குறை 2 சேர்த்து செய்யாதுங்க. சில நேரம் கேள்வி கிண்டல்லாம் பண்ணுவாங்க சார், சர்வாகாசம் பண்ணால் உடல்குறை தீர்வுங்கிறது நியாயம் ஒத்துக்கிறாங்க, ஆனால் மனக்குறை எப்படி சார் தீர்வுன்னாங்க. அதான் சயின்ஸு. இது முட்டாள்தான் உடலுக்கு எதுவுமே சயின்ஸு. காட்டு அதாவது தைராய்டு தான் நேரடியாக காட்டை கண்ட்ரோல் பண்ணும். காட்டு வந்து குறை துணிச்சாங்க அறிவு அழைச்சிடும். இதயம் அமைதியாச்சுன்னா பாருங்க மனசு அமைதியாக தெரிஞ்சிடும். மன அமைதியாகிட்டாவே பாருங்க நாங்கள் இருக்கிற தரைத்தர பக்கு வந்து அது நம்ம பிராணியாக காசுறோம் அப்போ பார்த்தோம். அது எவ்வளோ பெரிய கான்டிசீஸ் சரியாக போகிறாங்க. அடுத்து ஸ்கின் டிசீஸ். நாங்களாம் பாருங்கள் ஸ்கின் டிபார்ட்மெண்ட் இருந்ததுதான் சொல்கிறேன். ஒரு 300 வகை வியாதி இருக்குன்னா கிட்டத்தட்ட 295 வகை வியாதி காரணம் இருக்குது. அன்னோன் கஷ்டம் ஒரு 5 வகை வியாதி தான் காரணம் தெரியும். அதுக்கு தான் வைத்து பண்ணியிருக்காங்க. இருக்கிறதே பப்ளிக்கில் வந்து மோசமான டாக்டர் யார் பெறுவாங்கன்னா அந்த ஸ்கின் டாக்டர் நல்ல பேர் வாங்க. என்னங்க எந்த ஸ்கின் டிசீஸ் ஆனாலும் பூரா ஸ்டீராய்ட்ஸ் கொடுப்பாங்க. நல்லா நீங்கள் மருந்தை பாருங்கள், பூரா ஸ்டீராய்ட்ஸ்க்காக மருந்து எதுவுமே கிடையாது. அப்போ என்னன்னு கிடையாது, ஸ்கின் டிசீஸ் நீங்கள் வைத்தியம் பண்ணுற வரைக்கும் நல்லா இருக்கும். வைத்தியத்தை விட்டால் மறுபடியும் வரும். 3 மாதம் டாக்டர் வைத்தியம் பண்ணி சொல்லுவார். 3 மாதம் வைத்தியம் பண்ணி கேட்க நல்லா இருக்கும். 3 மாதம் கழிச்சு விட்டானே மறுபடியும் வந்துடும். டாக்டர் போய் டாக்டர் வைத்தியம் என்ன சார் நீங்கள் 3 மாதம் வைத்தியம் பண்ண சொல்லி நல்லா இருந்துச்சு திருப்பி வந்துருச்சு சொல்லி டாக்டர் போய் வைத்தியம். டாக்டர் என்ன செய்வாங்க, உங்கள் மேலே பழிய போட்டுருவாங்க. நான் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது வைக்கக்கூடாது பத்தியும் சொல்லியிருந்தேன், நீ ஏதாவது ஏடாவிடமாக சாப்பிட்ருப்போம் அதெல்லாம் நம்ம திருப்பி வந்துருச்சு சொல்லி நம்ம மேலே பழிய போட்டுருவார். நம்மளும் என்ன நினைப்போம், ஆமாம் நம்ம ஏதாவது சாப்பிட்ருப்போம் சொல்லி நம்மளும் பேசாமல் ஆஃப் ஆகிட்டு வந்துடுவோம்.
ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் சர்வாங்காசனம் எவ்வளோ பெரிய சிந்திஸும் தீராவியாத்தியும் இன்னும் சொரியாசிஸ்க்கு வைத்தியம் கிடையாது, லீக்குடமாக வைத்தியம் கிடையாது. இன்னும் இது மாதிரி தெரியாத வியாதி நிறையா இருக்குது. நாங்கள் சொரியாசிக்கு லீக்குடமாக நாங்கள் வைத்தியம் வச்சுருக்கு, நாங்கள் ஏற்படுத்த கொடுத்து குணப்படுத்திக்கு அது வேறு விஷயம். ஆனால் அதே சமயம் நாங்களாம் ஸ்கின் பால் எதுக்காக சொல்கிறேன், பாவமாக இருக்கும். அம்மா அப்பாவுக்கு லீக்குட் இருந்துச்சுன்னா பிள்ளை கல்யாணம் ஆகாது சார், பாவமாக இருக்கும். சிலவர் பாருங்க கணக்கே ஸ்கின் டிசீஸ் இருக்கு, சின்ன பிள்ளைகள்லாம் பாருங்க பொங்கல் பிள்ளை ஸ்கின் டிசீஸ் இல்லை, லீக்குட் டெர்மா பேரே பாருங்க, லீக்குட் டெர்மா காரண பேர். லீக்குட்னா வெண்மை, டெர்மானா தோல், வெண்தோல் ஆகாது. ஆனால் அந்த காலத்துக்கு லெப்ரசி பேசுறதுக்கெல்லாம் பாருங்க ஒரு சொரணை இல்லாதனால சூட்டு போட்டால் புண்ணு ஆறாமல் கடைசியில் அதுக்கு வந்து நார்மல் ஸ்கின் மாறாமல் வெள்ளை வெள்ளையே ஆகிப்போகுது. அதை வச்சு நம்மளால் காரண பேர் வச்சு வெண் குஷ்டம்னாலே ஒரு முத்திரை குத்திட்டாங்க. ஆனால் அது வந்து குஷ்டம்லாம் கிடையாது, ஒன்றும் வியாதியும் கிடையாது. நிறம் மாற்றம் மரோனா பிளாஸ்ட்னு ஒரு ஸ்கின்ல நிரம்பி இருக்கு, அது ஏதோ ஒரு காலத்தில் டீக்ளரேஷன் ஆயிடுது, அதான் ஒரு நிறம் மாற்றம், அவ்வளவுதான், வியாதி கிடையாது. ஆனால் பாருங்க மக்களுக்கு அது தெரியாது. வெண்குஷ்டம் ஒரு பயம் கொடுக்குறதுனால ஒரு வயசு பிள்ளைக்கு பாருங்க வெண் தோல் இருந்துச்சுன்னா கல்யாணமே ஆகாது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பாருங்க கல்யாணம் ஆகணும்னா 40 வயசு 50 வயசுக்கு கல்யாணம் முடிக்காமல் இருக்காங்க. ஆனால் நிறைய சார் சர்வாகாசம் மட்டும் நீங்கள் பண்ணீங்கன்னா எவ்வளோ பெரிய வெண் தோலும் மாறும். உடம்பு பூரா வெள்ளையாக முடி மோக்கிட்டு வெள்ளையாக மாறுற ஆள் கூட பாருங்க மேக்ஸிமம் 1 இயர் சர்வாகாசம் மட்டும் செய்யல வெண்தோல் மாறிவிடும். அது தீராத வெண்தோல் வேறு எவ்வளோ பெரிய சிகிச்சை அதில் மாறிவிடும். அடுத்து பார்த்து ஆஸ்மாவுக்கு வியாதி கிடையாது, ஒரு அலர்ஜி கண்டிஷன், அவ்வளோதான். இதெல்லாம் பாருங்க சர்வசாதாரணமாக மாறிவிடும். அவங்களாம் பார்த்தா பயமாக இருக்கும். அங்கே போகாத இங்கே போகாத வீட்டுக்குள்ளே ஒழிஞ்சு அடக்க முடியுமா? அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ்மாவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ்மா பயமாக இருக்கும், பாவமாக இருக்கும், மரண வேதனமாக இருக்கும். ஆஸ்மா கஷ்டப்படுற போது ஒரு 1 லட்ச ரூபா வேலை கொடுத்துட்டு வச்சுக்கிட அப்படின்னாங்க தூக்கி எழுதிருவாங்க. கஷ்டப்படுற நேரத்தில் அவனுக்கு மேலே காற்று தான், காற்றை தவிர எதை கொடுத்தாலும் அவனுக்கு கோவம் தூக்கி எழுதிடுவாங்க. ஆனால் அந்த மாதிரி ஆளுங்க அது வியாதி கிடையாது, அலர்ஜி கண்டிஷன், அவ்வளோதான். அந்த மாதிரி ஆள் நம்ம 100 வயசு 120 வயசுல நல்லா ஜாலியாக வாழ்றாங்க, வியாதி கிடையாது. ஆனால் அதே இந்த மாதிரி சர்வாகாசம் பண்ணிங்கன்னா அந்த ஆஸ்மா அடியோடு கொடுக்கணும் அப்படின்னு. இன்னும் சில பேர் பாருங்க மேக வியாதி அப்படின்னு. மேக வியாதினா சில பேர் தப்பு சில மீடியாவில் பாசிட்டிவ் அப்படிலாம் பார்த்தோம்னா அது ஒரு சிகிச்சை ஒன்று தான். மேகம்னா ஒரு மாதிரி வித்தியாசமான மேகப்படை பத்து சொல்லுவாங்க சார். சாதாரண தேனியில் மேகப்படை வருதுங்களேன். அந்த காலத்தில் அரசர்கள்லாம் காலால் படை, தேர்ப்படை, குதிரைப்படை, யானைப்படை எல்லாம் வச்சுருந்தாங்க. அது மாதிரி படையெல்லாம் இருந்தாக்க நல்லது, நாட்டுகளுக்கு நல்லது, மக்களுக்கு சேர்த்து. ஆனால் இந்த 10 படைன்னு உடம்புல வச்சுன்னு வச்சுக்கிறேன் ஆரோக்கியத்துக்கு இருக்குது, இது சேர்த்து கிடையாது. அதே சார் மேகப்படைன்னு ஒன்று இருக்குது. தேனியெல்லாம் மேகப்படைன்னு ஒன்று வந்துச்சுங்களேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேனி இருட்டாகிடும். சரி தேனி நல்லா மழை பெய்ய போகிறாங்க, சூரிய சிரிப்பாக கூட நம்ம சந்தோஷப்படுறாங்க. ஆனால் இந்த உடம்புல பாடியில் மேகப்படைன்னு வந்துச்சுன்னு வச்சுங்களேன் உடம்பு இருட்டு வச்சுக்கணும், வாழ்க்கையும் இருட்டு வச்சுக்கணும். ஆனால் இதுக்காக நீங்கள் பயப்படுங்கிற அவசியமே கிடையாது. சர்வாகாசனம் ஒரே ஒரு பயிற்சி பண்ணால் எவ்வளோ பெரிய மேகப்படையாக இருந்தால் மாறும். இந்த பெண்களுக்கு யூட்ரஸ் பண்ணுறது, யூட்ரஸ் எவ்வளோ பெரிய பிரச்சனை தான் இருக்குது. உங்களாம் ஏகப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு தெரியும், என்னென்னமோ பிரச்சனை அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வு. இப்போ இந்த ஆசனத்துக்கு ஒரு முடிவே கிடையாது. சரி இப்போ பூரா பேசலாம் பேசிக்கிட்டே இருக்கும். இன்னும் சில பேருக்கு கையால் நடிக்கிட்டே இருக்கும், தலைப்படிலாம் ஆடிக்கிட்டே இருக்கு. பேனா பிடிச்சி பேனா எழுத கூட முடியாது. சின்ன வயசுல ஓட்டு வயசுல ஆடு, அது வேறு விஷயம். சிஸ்டம் கையில் ஆடு. ஆனால் சில இளமையிலே முதுமையாகி கையாலெல்லாம் நடிக்கிட்டு அவங்களாம் வேறு ஒன்றுமே சர்வாகாசனம் மட்டும் பண்ணால் போதும், அந்த சிஸ்டம் நன்றாக உண்டாகி அந்த கையாலும் விழுந்து. அடுத்து சார் பக்கவாதம் சார், கண்ணு மீதா கண் வாதம், இப்படி முகம் இருந்துச்சுன்னா முகவாதம், பேசியல் பேரலைசர், கையால் போச்சுன்னா பக்கவாதம், இந்த மாதிரி டெஸ்டிஸ் இருந்துச்சுன்னா விரைவாதம். இதெல்லாம் ஒவ்வொருக்கும் ஒரு இது. ஆனால் வாதம்னா எல்லாத்துக்கும் பொதுவான வாதம் இருக்கும். இந்த வாதத்துக்குள்ள என்ன வைத்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிடிவாதம் அப்படிங்கிறது தான். என்ன பிடிவாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சர்வாகாசனம் விடாமல் செய்வேன் அவர் பிடிவாதம். நீங்கள் சர்வாகாசனம் மட்டும் நீங்கள் செய்யலாம், எவ்வளோ பெரிய வாதமாக இருந்தால் ஓடி சார். இப்போ கையால் பக்கவாதம் கஷ்டப்படலாம், நான் யாருக்கு தப்பாக சொல்ல வருத்தப்படாது சார். இப்போ டீ போட்டு வந்து எரியலை, ஏன்னா சும்மா போட்டு முறுகிக்கிட்டே இருந்தால் எப்படி செய்யறீங்க? அது மெயின் சுவிட்சில் போச்சு, மெயின் சுவிட்சை செல்வம் எரியும். அதுபோல் இந்த கையால் பக்கவாதம் விழுந்துச்சா சும்மா கையாடு காலாடு பிசியோதெரப்பியில் போய் இங்கே பிசியோதெரப்பினா என்ன சார் லாபம்? இங்கே பிரெயினில் போச்சு. இப்போ சர்வாகாசம் பண்ணி தைராய்டு பிரெயின் பிடிச்சிட்டு காய்ச்சி நம்ம ஸ்ட்ரென்த் பண்ணால் நிர்வகிச்சுட்டு ஆட்டோடி சரியாக போயிடும். பக்கவாதம் உடனே நடந்து ஓடி போயிடுவார்.
இதை செய்த விட்டு நீங்கள் சும்மா இந்த டீப்பு முழுக்க முடிக்கிட்டே கையால் ஆக்கிட்டு எப்படி சரியாது பார்த்தீங்களா? ஆனால் அதே சமயம் நீங்கள் வைத்தியம் பண்ணாமல் இருங்க, கொஞ்சமாக சரியாயிடும், ரெக்கவரி ஆகிடும். ஆனால் குயிக்காக ரெக்கவரி ஆகணும்னா சர்வாகாசனம் பண்ணுங்க. இப்போ 15 லட்ச ரூபா செலவழிச்சு சரியாகலைங்கிறாரு. அதுக்கு தான் இந்த மாதிரி விபரீத கருவி, அந்த மாதிரி பேசுறதுக்கு தான் விபரீத கருவி. இந்த திருமண வாரியார் செய்கிற பாரு, அதுக்கு தான் நம்ம நேற்று அந்த பெஞ்சில் செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ பக்கவாதம் பண்ணவனை இதை செய்யறான எப்படி செய்யல, அதுதான் அந்த பெஞ்சை வச்சு நம்மளை ஏற்றி இறக்கி விட்டுருக்காங்க. இந்த விபரீத கருவி ஒரே ஒரு ஆசனம் பண்ணால் போது பக்கவாதத்துக்கு அருமையான பயிற்சி. வியாதிக்காரங்க எவ்வளோ பெரிய வியாதிக்காரங்க செயல்படுத்திடலாம். அதனால் இந்த சர்வாங்காசனத்துக்கு ஒரு முடிவுகிறதே கிடையாது. இன்னைக்கு பூரா பேசிக்கிட்டே இருக்கலாம், நம்ம டைம் ஆகிடுச்சு. பொதுவாக பாருங்கள், எந்த ஒரு கிளாஸாக இருந்தாலும் சரி தான் 3/4 மணி நேரம் இருந்தேன், அதிகபட்சம் 1 மணி நேரம் இருந்தேன். காலேஜ் ஸ்கூல்லாம் பாருங்கள், ஸ்கூலில் 1 மணி நேரம், காலேஜில் 1 மணி நேரம் வைக்க மாட்டாங்க. 1 மணி நேரம் வச்சா இருந்தீங்களேன், ஆளுங்க உட்காந்துருப்பாங்க, பிறையில் வெளியே ஓடி போயிடும். ஸ்கூல்லலாம் வெளியே போக மாட்டாங்க, கட்டுப்பாடு உட்காந்துருப்பாங்க. காலேஜ் போனோடனே பாருங்கள், பெரிய ஹீரோ மாதிரி லெக்சராக ஒருபாடு பாடம் எடுத்துக்கிட்டு போய் இம்பாட்டி எடுத்து வெளியே ஓடிடும். அதனால நல்ல நல்ல விஷயங்கள், யோகா கிளாஸ் நல்ல விஷயமா தான் உங்களை எடுத்து சொல்கிறாங்க. அதிக நேரம் எடுத்தோம்னா இங்கே ஆளில் உட்காந்துருப்பீங்க, மனசை ஏட்டாக ஓடி போயிடும். இப்போ நல்ல விஷயம் உங்களுக்கு ரீச் ஆகும். அதுக்காக விட்டுவிட்டா ஒரு நாளைக்கு குறைஞ்சி 1 மணி நேரமாவது உங்களுக்கு எடுத்துகிட்டு மிச்சம் உள்ள விஷயம் நம்ம அடுத்த நாள் பார்க்கணும். இன்றைக்கு இந்த அளவுக்கு போகுது சார். ஏதாவது கேள்வி கேட்குறதா நீங்கள் கேட்கலாம். அவங்கவுங்களுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி இடது காலையோ வலது காலையோ எதனாலும் போட்டுக்கலாம். இது பத்மாசனம் போட்டு நிமிர்ந்து உட்காந்து நுனி மூக்கை பார்க்கணும். பார்த்து பத்மாசனம் இதில் இருந்துகிட்டே பாருங்கள், பர்வதாசனம் அப்படிங்கிறது போட்டு பர்வதாசனம் நல்லா கையை மேலத்துக்கு தம்பி நல்லா காதை வந்து இந்த அப்பறம் வந்து டச் பண்ணுற மாதிரி இருக்கணும். நல்லா மூச்செழுத்து சார் உங்களுக்கு பின்னாடி ஆடி வாங்க சார், மூச்செழுத்து நல்லா தம் பிடிக்கிறாப்ப. இப்போ என்ன வரல, நான் வரட்டு நான் ஃபோன் பண்ணிட்டேன், என்னன்னு தெரியல. சரி சரிங்க. இது நல்லா மூச்செழுத்து தம் பிடிக்கிறாப்ப, அப்புறம் மூச்சை விட்டுக்கிட்டே கீழே இறங்குறாப்ப. ரெண்டையும் மூச்சை விட்டே கீழே இறங்குனா மறுபடியும் நல்லா மூச்செழுத்து தம் பிடிக்கும். இது மாதிரி 5 முறை செய்யணும் சார். இதுக்கு பேர் பர்வதாசனம். இதெல்லாம் செஞ்சால் என்ன நமக்கு நன்மை கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்குவோம். இப்போ இது முடித்தவொடனே பாருங்கள், இது 5 முறை முடித்தவொடனே இதுக்கு மச்சாசனம் சொல்லி இந்த பக்கம் திரும்ப மச்சாசனம். ஒவ்வொரு முழங்கையாக பின்னாடி ஊண்டி உச்சந்தலையை ஊண்டி 2 கையும் வந்து பெருவரில் பிடிச்சிக்கணும். இந்த நேரத்தில் பாருங்கள், கரெக்டாக நேற்று நம்ம செஞ்சால் அது வஜ்ராசனம் பின்னாடி சாங்க கடை இந்த 1வது பாயிண்ட் 2வது பாயிண்ட் வந்து இப்படி பின்னாடி ட்ராக் சாங்கணும். அதே இது இதில் ஆகுது. இருந்தாலும் இதில் வந்து லங்ஸ் ரிப்ஸ் வந்து வித்தியாசமாக அதாகும். இந்த பத்மாசனம் ஒரு அருமையான வர்ம பாயிண்ட். இந்த பாயிண்ட் வந்து நம்ம பின்னாடி திரும்ப பாருங்கள், ரொம்ப விசேஷமானது. நாடி நல்லா பின்னாடி இழுத்தாத்தான் திரையோட சேர்த்து இழுக்கும். பல்ல டைட்டாக கடிச்சிக்கும், பல்ல வாயை திரையோட பல்ல டைட்டாக கடிச்சிக்கும். அப்போ இது இழுக்கும் பார்த்துக்கு கண்ணு வந்து அப்படி தரையை பார்க்கணும். கண்ணு தரையை பார்த்தா அப்படி மேலே இழுக்கு, இது இழுக்கு. இந்த மாதிரி பொசிஷனில் ஒரு நிமிஷமாக உட்காரணும். இந்த இடம் வந்து ஹாலாவாக இருக்கும், ஒரு சின்ன பிள்ளை உள்ளே போகிற அளவுக்கு. அப்போ தான் இந்த நேர் கோட்டில் வரைய லங்ஸ் சிப்ஸ் நல்லா விரியும். ஆஸ்மாவுக்கு ஒரு நல்ல பயிற்சி. இதெல்லாம் என்ன நன்மைங்கிறத நம்ம இப்போ பார்த்து பேசுவோம். இது செஞ்சோடனே பாருங்கள், இதுக்கு ஆப்போசிட் பயிற்சி யோக முத்ரா. அப்படி முதல்ல எந்திரிப்போம், முதல்ல எந்திரிச்சு முன்னாடி எந்திரிச்சு அப்படியே யோகா முத்ரா. கை 2 பின்னாடி கட்டிக்க, அப்படியே முன்னாடி குனிஞ்சு ரெஸ்ட் பாருங்கள். இப்பயும் பாருங்கள், இந்த இது மூணு தண்ணி அளவுக்கு எழுது பாருங்கள். கம்ப்ளீட்டாக 1வது பாயிண்ட் ஃபுல்லாக ட்ராக்ஷன். இந்த இடுப்பு தூக்காமல் அதுக்கு முன்னாடி போய் பார்த்துங்க, அப்போ தான் ட்ராக்ஷன். நாடி வச்சு தொட்டாலும் உச்சக்கட்டம், தலை வச்சு தொட்டால் போதும், நாடி வச்சாலும் தொட முடியாது. இது தொடுதே உச்சக்கட்டம், நாடி தொட்டால் இன்னும் ட்ராக்ஷன் ஆகும். இது பேர் யோக முத்ரா. நம்ம நேற்று வஜ்ராசனுக்கு முன்னாடி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தார்மிக ஆசிரமம், அது எல்லாம் ஒன்று தான். ஆனால் அதை விட இதுதான் சிறப்பான பயிற்சி. யோக முத்ரா தான் ரொம்ப சிறப்பான பயிற்சி. போதும். ரொம்ப கஷ்டம். பத்மாசனமே எனக்கு வேண்டாம் சார், உள்ளே சென்றுக்கு நுழையிற போய் சொல்லுவாங்க, சார் அவ்வளோ பத்மாசனம் சொல்லித்தராங்க, எனக்கு பத்மாசனம் போட வராது அப்படிலாம் சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் ஒரு டெக்னிக் இருக்குது சார், எல்லாத்துக்கும் ஒரு டெக்னிக் இருக்குது. பொதுவாக கட்டுரையில் கேட்டலே நன்று, அதான் உண்மை. இப்போ டிவியை பார்த்து யோகா செய்யலாம், புக்கை படித்து யோகா செய்யலாம். ஆனால் சந்தேகம் வந்து யார்கிட்ட கேட்க முடியும்? இந்த மாதிரி சென்டருக்கு வந்தால் நான் கண்ணில் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா லைஃப் லாங்காக மறக்கவே செய்யாது. எல்லா பயிற்சியிலும் ஒரு ஒரு டெக்னிக் வச்சுருப்போம். அது எப்படி ஈஸியான ஒரு மெத்தேடு அப்படிங்க பார்ப்போம். எல்லாம் ஈஸி தான், ஆனால் நீங்கள் போட தெரியாமல் போடுறதுனால கஷ்டம். என்ன கஷ்டம் அப்படின்னா பாருங்கள், சாதாரணமாக இப்படி போடுவாங்க,
ஒரு கால் தூக்கி போடுவாங்க. போட்டோடனே பாருங்கள் அடுத்த கால் தூக்கி போடுறபோது இந்த தன்னாடி சரிஞ்சு கீழே வந்துடும். பாருங்கள் எப்படி பாருங்கள், இது போடுறபோது பாருங்கள் அப்போ கீழே வந்துடும். இதான் கஷ்டம்ன்றாங்க. எல்லாத்துக்கும் ஒரு டெக்னிக் எப்படி ஈஸியாக போடுறதுன்னா பாருங்கள், இந்த பயிற்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வஜ்ராசனத்தில் இந்த மாதிரி வஜ்ராசனத்தில் நீங்கள் ரொம்ப நேரம் அப்படி உட்காந்து பாடினா இந்த ஹிப்பு கீழே இருக்க ஜாயின்ட்ஸ் பூராமே உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். வஜ்ராசனத்துக்கு அதிலே உட்காந்தாவே பத்மாசனம் ஈஸியாக போட்டுக்கலாம். அடுத்து பாருங்கள், இந்த பத்மாசனம் போடுறதுக்கு ஈஸி शिवं